இந்திய நாட்டுடைய முதல் குடிமகன் என்று அழைக்கப்படுவர் வந்து பிரசிடெண்ட். இந்த பிரசிடெண்ட்டை வந்து எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, லோக்சபா மெம்பர்ஸ் அண்ட் ராஜ்யசபா மெம்பர்ஸ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி மெம்பர்ஸ். இதில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோடைய ரோல் வந்து இருக்காது. அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸோட ரோல் பிரசிடெண்ட் எலெக்ஷனில் இருக்காது. அண்ட் இப்போ இந்த பிரசிடெண்ட்டுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா, இப்போ பிரசிடெண்ட்டுக்கு கேண்டிடேட்டாக நிற்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு, அதாவது இந்தியாவில் சிட்டிசனாக இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அண்ட் அவங்களோட ஏஜ் வந்து 35, மினிமம் 35 ஏஜ் இருக்கணும், இல்லை அபோவ் 35 அபோவ் இருக்கணும். அண்ட் இவங்க வந்து லோக்சபா மெம்பர்ஸ், அதாவது லோக்சபாவில் மெம்பர்ஸாக எலெக்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்ன கண்டிஷன்ஸ், என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்கணுமோ அதெல்லாம் வந்து இவங்க அச்சீவ் பண்ணியிருக்கணும். அதாவது அவங்களுக்கு லோக்சபா மெம்பராக இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அந்த பிரசிடெண்ட் கேண்டிடேட்டுக்கு. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் எந்த வித பப்ளிக் அத்தாரிட்டியிலிருந்தும் வரக்கூடிய இன்கமோ இல்லை எந்த ஒரு ஆஃபீஸையுமே வந்து இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது எந்த வித பப்ளிக் போஸ்ட்லேயுமே, பப்ளிக் அத்தாரிட்டி போஸ்ட்லேயும் சரி, அதிலேருந்து ப்ராஃபிட் வரக்கூடிய எந்த வித ப்ராஃபிட்டும் வந்து இவங்க ஏர்ன் பண்ணக்கூடாது. இப்போது இந்த பிரசிடெண்ட் எலெக்ஷனில் யார் கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னா, நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் வந்து போத் எலெக்டட் மெம்பர்ஸாக இருக்கட்டும் இல்லை நாமினேட்டட் மெம்பர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் வந்து பிரசிடெண்ட் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. பிரசிடெண்ட்டுக்கு வந்து டேர்ம்ஸ் வந்து எத்தனை வருஷம் அப்படின்னா 5 years. அண்ட் இவங்கள வந்து வித்தவுட் கேப் வந்து ரீஎலெக்டும் பண்ணிக்கலாம். அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வித்தவுட் கேப் ரீஎலெக்ட் கூட பண்ணிக்கலாம் இந்த பிரசிடெண்ட்ஸ். கண்டிஷன் ஆஃப் அ பிரசிடெண்ட் ஆஃபீஸ், அதாவது பிரசிடெண்ட்டுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இவர் வந்து லோக்சபா அண்ட் ராஜ்யசபா மெம்பர்ஸில் இருக்கக்கூடாது. ஹீ ஷுட் நாட் பி எ மெம்பர் ஆஃப் அ லோக்சபா ஆர் அ ராஜ்யசபா. அப்படி இருந்தாருன்னா இவர் வந்து பிரசிடெண்ட் பதவியை வந்து வெக்கேட் பண்ணணும். அண்ட் இவருக்கு வந்து ராஷ்டிரபதி பவனில் தங்குறதுக்கு, ரெண்டே இல்லாமல் தங்குறதுக்கான அனுமதி உண்டு. அண்ட் இவருக்கான அலவன்சஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸஸ் எல்லாம் வந்து பார்லிமெண்ட் தான் வந்து டிசைட் பண்ணும். எந்த ஒரு காரணங்களாலையும் பார்லிமெண்ட் வந்து இவருக்கான அலவன்சஸையும் சரி ப்ரிவிலேஜஸையும் சரி தடுக்கக்கூடாது. அண்ட் இவர் மேலே எந்த வித கிரிமினல் அலிகேஷன்ஸும் அவ்வளோ ஈஸியாக வைக்கக்கூடாது. அண்ட் சிவில் அலிகேஷன்ஸும் வைக்கக்கூடாது. சிவில் அலிகேஷன்ஸ் ஏதாவது பிரசிடெண்ட் மேலே வைக்கணும் அப்படின்னா 2 monthsக்கு முன்னாடி நோட்டீஸ் சென்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் அவருடைய பர்சனல் ஆக்டுக்காக மட்டும்தான் வந்து அந்த சிவில் அலிகேஷன்ஸ் வைக்கப்படணும் அவர் மேலே. இம்ப்ரீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட், அதாவது ஒரு பிரசிடெண்ட் எப்போ வந்து வெக்கேட் பண்ணணும், அதாவது ஒன்லி அவர் வந்து கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயோ இல்லை அவர் கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டிஸ்லேயோ அந்த கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்டிருக்க விஷயத்தை வயலேட் பண்ணால் மட்டும்தான் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். யாருனாலனா லோக்சபா அண்டு ராஜ்யசபா. இப்போது லோக்சபா தான் ஃபஸ்ட்டு வந்து சார்ஜஸ், அதாவது இம்ப்ரீச்மெண்ட் சார்ஜஸ் வந்து அகெயின்ஸ்டாக ஃபைல் பண்ணணும். இப்போது ராஜ்யசபா வந்து ஃபைல் பண்ணலாம், பட் வித் பெர்மிஷன். இப்போ லோக்சபா வந்து அவங்க ராஜ்யசபா சொல்லியிருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாமே வந்து வேலிட் அப்படின்னா அவங்க அப்ரூவல் பண்ணும். லோக்சபா ராஜ்யசபா சொல்லியிருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கரெக்டு தான், சார்ஜஸ் எல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அப்ரூவல் கொடுக்கணும். இப்படி தான் வந்து இம்ப்ரீச்மெண்ட். மாதிரியான சூழ்நிலைகளில் ஒரு பிரசிடெண்ட் ஆஃபீஸை வெக்கேட் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு இப்போ அவங்களுடைய டென்யூர் முடியுது, அதாவது 5 years டேர்ம்ஸ் முடியுது அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து ஆஃபீஸை வெக்கேட் பண்ணலாம். இல்லை இஃப் சப்போஸ் பிரசிடெண்ட் வந்து இறந்துட்டார் அப்படின்னா ஆஃபீஸ் வெக்கேட்டில் இருக்கும். இல்லை சுப்ரீம் கோர்ட் வந்து பிரசிடெண்ட் அந்த எலெக்ஷன் வந்து இன்வேலிட், அந்த பிரசிடெண்ட்டோடைய எலெக்ஷன், இப்போ நடந்த பிரசிடெண்ட் எலெக்ஷன் வந்து இன்வேலிட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பிரசிடெண்ட் வந்து ஆஃபீஸை வந்து வெக்கேட் பண்ணலாம். அண்ட் இதை தாண்டி ஏதாவது சார்ஜஸ், அதாவது சொன்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷனலில் வயலேட் பண்ணியிருக்காரு. டுமாரோ பிரசிடெண்ட்டோடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் வீடியோ லைக் திஸ், சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.